விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட அன்னியூர் கிராமத்தில் நடப்பு கல்வியாண்டில் தொடங்கிய புதிய அரசு கலைக் கல்லூரி தற்போது தற்காலிகமாக அங்குள்ள அரசு பள்ளி கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. இந்நிலையில் இன்று காலை உயர்கல்வித்துறை அமைச்சர் வி. செழியன் அவர்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவாவுடன் கல்லூரியை திடீரென ஆய்வு செய்தார். இதில் மாணவ மாணவிகளின் கல்வித்தரம் குறித்து பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடி கேட்டறிந்தார். மேலும் புதுவை பின் தமிழ் புதல்வன் உள்ளிட்ட திட்டங்கள் பற்றியும் பரிசீலனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து கல்லூரி புதிய நிரந்தர கட்டிடம் அமைவிடத்தையும் ஆய்வு செய்த அமைச்சர் பணிகளை விரைவுபடுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஆய்வின்போது மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான், முன்னாள் எம்பி பொன் கௌதம சிகாமணி மற்றும் பலரும் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் வி. செழியன், உயர்கல்வித்துறையில் தமிழ்நாடு நாட்டின் முன்னணியில் உள்ளது. முதலமைச்சர் 37 புதிய கலை அறிவியல் கல்லூரிகளை துவங்க உத்தரவிட்டுள்ளார். இவற்றில் 16 புதிய கல்லூரிகள் இந்நிதியாண்டில் தொடங்கப்பட்டுள்ளன. அரசு வேகம் ஆமை வேகம் என கூறப்படும் பழமொழியை பின்தள்ளி தமிழக அரசு இப்போது ராக்கெட் வேகத்தில் கல்வி முன்னேற்றம் சாதித்து வருகிறது என தெரிவித்தார். மேலும் அன்னியூரில் தொடங்கியுள்ள கல்லூரிக்கான தேவைகளை நேரில் கேட்டறிந்தோம். மாணவிகள் கோரிய மாலை நேர பேருந்து வசதிக்காக மாவட்ட ஆட்சியரிடம் அறிவுறுத்தியுள்ளோம். கேண்டீன் மற்றும் உணவு விடுதி வசதிகளையும் விரைவில் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றும் அவர் கூறினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவருடைய தலைமையில் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதலோடு தமிழகத்தின் எல்லா துறைகளும் இந்தியாவின் தலைசிறந்த துறைகளாக விளங்கி இந்தியாவிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் உயர்கல்வியில் இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இன்னும் உயர்கல்வியை ஊக்கப்படுத்துவதற்கு அறிவியல் ஆராய்ச்சி மாணவர்களுடைய கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் உயர்கல்வித்துறைக்கு பல்வேறு திட்டங்களை, ஆலோசனைகளை, பல கோடிக்கணக்கான நிதிகளை அள்ளி வழங்குகிற முதலமைச்சராக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் விளங்குகிறார். அதன் அடிப்படையில் கழக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 37 புதிய கலை அறிவியல் கல்லூரி துவக்கப்படுவதற்கு உத்தரவிட்டார். இந்த ஆண்டு மற்றும் நான் பொறுப்பேற்றதற்கு பிறகு சுமார் 16 புதிய கலை அறிவியல் கல்லூரி இந்த கல்வியாண்டில், இந்த நிதியாண்டில் முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அறிவித்தார்கள். பொதுவாக ஒரு கல்வியாண்டில், நிதியாண்டில் கல்லூரி அறிவிக்கப்பட்டால் ஆணையாக இருக்கும், அது கோப்புகளில் இருக்கும். அடுத்த ஆண்டு தான் அந்த கல்வி பணி தொடரும். பொதுவாக சொல்வார்கள், தவறாக எழுதிவிடக்கூடாது, அரசு வேகம் என்பது ஆமை வேகம் என்பார்கள். அரசு வேகத்தில் இயங்கக்கூடிய அந்த துறைகளை எல்லாம் ராக்கெட் வேகத்தில் இயங்குகிற ஒரு ஆற்றல் மிக்க துறையாக மாற்றி காட்டுகிற வல்லமை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உண்டு. அதனால்தான் 16 புதிய கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு உத்தரவிட்ட அதே முதலமைச்சர் இந்த ஆண்டே பாடத்திட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று ஒரு வார காலத்தில் அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டு இவ்வாண்டே 14 ஊர்களிலும் ஒரு கல்லூரிக்கு தலா 260, 300 மாணவர்கள் வீதம் கல்வி கற்கக்கூடிய சூழலை உருவாக்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் புதிய கல்லூரிகளுடைய செயல்பாடு, ஆசிரியருடைய பணிகள், மாணவர்களுடைய கோரிக்கைகள் இவைகளெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து முதலமைச்சர் வலியுறுத்தியதன் அடிப்படையில் எல்லா கல்லூரிகளுக்கும் சென்று மாணவர்கள், பெற்றோர்கள், பேராசிரியர்கள், புதிய கல்லூரி அமைவதற்கான இடம், ஆட்சித்தலைவர், சட்டப்பேரவை உறுப்பினர், மக்கள் பிரதிகள் இவர்களை அடங்கிய ஒரு கருத்துரைகளை பெற்று முதலமைச்சருக்கு நல்ல கோரிக்கைகளை தொடர்ந்து வைத்த வண்ணம் இருக்கிறேன். 2-3 தினங்களுக்கு முன்பாக ஆலந்தூரில் உருவாக்கப்பட்ட புதிய கல்லூரி மாண்புமிகு சிறு குறு தொழில்துறை அமைச்சர் அண்ணன் தாம அன்பரசனோடு ஆய்வு செய்தோம். இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி தொகுதியில் நீண்ட நாள் கோரிக்கை, மறைந்த நினைவு வாழ்கிற தலைவர் ஐயா கோவிந்தசாமி அவர்கள் காலம் தொடர்ந்து கடந்த காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் புகழேந்தி உள்ளிட்டோர் பல முறையும் வலியுறுத்தி கேட்கப்படாத அந்த கிராமப்புற தொகுதிக்கான கல்லூரி, உயர்கல்வியில் உயர்ந்து நிற்கிற முதலமைச்சர் விக்கிரவாண்டி தொகுதிக்கு அன்னியூருக்கு புதிய கலை அறிவியல் கல்லூரியை இந்த ஆண்டு அறிவித்தார். அந்த புதிய கலை அறிவியல் கல்லூரிக்கும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெயர் சூட்டப்பட்ட கல்லூரி இந்த நிதியாண்டில், இந்த கல்வியாண்டில் இதுதான். எனவே அதன் அடிப்படையில் கல்லூரிக்கு வந்து முதல்வரை சந்தித்து 5 பாடப்பிரிவுகள் நடக்கிறது சந்தித்து என்னென்ன கேட்டறிந்து
தமிழ் மற்றும் புதுமை பெண் அவர்கள் இன்னும் ஏதேனும் கோரிக்கை இருந்தால் சொல்லுங்கள் என அந்த கோரிக்கைகளையும் கேட்டு, ஒரு சில மாணவிகள் எங்களுக்கு போக்குவரத்து வசதி காலையில் இருப்பதை போல் மதியம் கல்லூரி விட்டு செல்லும் போது இடர்பாடு இருக்கிறது என சொன்னவுடன் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் அவர்களும் உள்ளாட்சித்துறையினுடைய மாவட்ட சேர்மனும் அண்ணன் ஜெயச்சந்திரன் போன்றவர்களெல்லாம் நாங்கள் உரிய அதிகாரம் எடுத்துச் சொல்லி அவர்களை பெற்றுத் தருவோம் என்ற உத்தரவாதத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அதை செய்வதற்கான கருத்துரைகளை இன்றைய தினம் வழங்கி அவைகளையும் நிவர்த்தி செய்ய இருக்கிறோம். அதேபோல் கேண்டீன் வசதி வேண்டும், ஏதேனும் எங்களுக்கு ஒரு அசௌகரியம் என்றால் ஒரு சொன்ன பொழுது இந்த வாரத்திற்குள்ளாகவே அந்த வளாகத்துக்குள் அதற்கான வசதியையும் செய்து தருவேன் என்பதற்கான உத்தரவாதத்தை வழங்கியிருக்கிறார்கள். ஆக மாணவருடைய கல்லூரியுடைய தேவையறிந்து அந்த தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய எண்ணம். அதை நிறைவேற்றும் முகமாக தான் இந்த ஆய்வுக்காக வந்தேன். மாவட்ட ஆட்சித்தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய மருத்துவர், உள்ளாட்சி அமைப்புடைய ஜில்லா போர்டு சேர்மன், மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் இவர்களெல்லாம் வந்து மக்கள் கருத்தறிந்து உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிநிதிகளுடைய தேவையறிந்து நாங்கள் சில கருத்துரைகளை பெற்றிருக்கிறோம். நான் முதல் வகுப்புக்கு சென்ற பொழுது மாணவிகளிடம் விசாரிப்பேன், இந்த கல்லூரி இந்த ஊருக்கு வரவில்லை என்றால் எங்கு போய் படிப்பீர்கள் என்று சொன்ன பொழுது நான் விழுப்புரம் போவேன், இல்லை என்றால் திருவண்ணாமலை, இல்லை என்றால் சென்னை, இணையெல்லாம் செஞ்சி என்று பல ஊர்கள், கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஊர்களை எல்லாம் சொன்னார்கள். எனவே அன்னியூருக்கு வந்திருக்கிற கல்லூரி இந்த ஆண்டு 260க்கு மேற்பட்ட மாணவிகள் பயிலுவதற்கான வாய்ப்பை உருவாக்கிய கல்லூரியாக அமைந்திருக்கிறது வரலாற்று பெருமை. அதில் ஒரு முதல் மாணவி பட்டனை எழுந்து சொன்னார், எனக்கு 2 பிள்ளைகள். ஆச்சரியப்பட்டு போனேன், படிக்கிற மாணவிக்கு 2 பிள்ளைகளா? எனக்கு 2 பிள்ளைகள், நான் மேற்படிப்பு படிப்பேன் என்ற ஐயப்பாடு இருந்தது. 2 குழந்தையும் அன்னியூருக்கு இந்த கல்லூரி வந்த காரணத்தால் நான் பட்டப்படிப்பு படிக்க வந்திருக்கிறேன் என்று அந்த சகோதரி சொன்ன பொழுது நான் நினைத்தேன், எந்த நோக்கத்தில் முதலமைச்சர் கிராமங்களை தேடி தேடி கல்லூரிகளை தருகிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றியிருக்கிற கல்லூரி அன்னியூரில் அமர்ந்திருக்கிற டாக்டர் கலைஞர் பெயர் தாங்கிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கலைஞரியல் கல்லூரி. எனவே இதுதான் இந்த ஆய்வினுடைய நோக்கமும் நிறைவும் எங்கள் கோரிக்கை வென்றிருக்கிறது என்பதற்கான அர்த்தமும். எனவே பல துறைகள் இருந்தாலும் இந்தியாவில் உயர்கல்வித்துறை தமிழகத்தில் விளங்குவதற்கு காரணம் தந்தை பெரியாருடைய எண்ணத்தை, அறிஞர் அண்ணாவின் எண்ணத்தை, கலைஞருடைய கொள்கையை நிலைநாட்டுகிற முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அந்த ஆட்சித் தலைவர் தொடர்ந்து தமிழகத்தை வல்லமையோடு ஆளுவதற்கு மக்கள் பேராதரவு தருகிறார்கள். தொடரட்டும் பணி என வாழ்த்தி நன்றி சொல்லி முடிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.